சுந்தரர் நமது நாட்டு பழமொழி 4 பேர் போற வழியில போப்பா. யார் அந்த 4 பேர்? திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரர் பெருமான், மாணிக்கவாசகர் என்ற நம்முடைய சமயாச்சாரியர்கள். இவர்கள்தான் அந்த 4வர்கள். இவர்கள் சென்ற வழி சமய நெறி, சைவ நெறியாகும். இவர்கள் காட்டிய அந்த வழியிலே நாம் வாழ வேண்டும். அதற்கு 4 நிலைகளை கூறுகிறார்கள். சரியை நெறி என்பது உடல் 3/4 பகுதியும் உணர்வு 1/4 பகுதியுமாக கொண்ட உடல் தொண்டு. கிரியை நெறி, அதாவது பூசை செய்யும் நெறி, உடல் பாதியும் உணர்வு பாதியும் கலந்த நெறி. அடுத்தது யோக நெறி, அறிவு 3/4 பகுதியும் உடல் கூறு 1/4 பகுதியும் கொண்ட யோக பயிற்சி. ஆக இந்த 3ம் சாதனை நெறிகள். இறுதியாக வருவது ஞான நெறி. இதுவே நாம் முடிவாக இறைவனை அடைய வேண்டிய நெறி. ஞானமே சிவம், சிவமே ஞானம், அன்பே சிவம் என்று இரவு பகல் என்ற காலமெல்லாம் இல்லாமல் எந்த நிலையிலும் எப்பொழுதுமே சிவம் வேறு நாம் வேறு என்றில்லாமல் நம்முள்ளே சிவனை நாம் காண விழையும் நெறிதான் இந்த இறுதியான ஞான நெறி. இந்த 4 நெறிகளையும் விளக்க வந்தவர்கள்தான் இந்த சமயாச்சாரியார்கள். இந்த 4 நெறிகளும் தனித்தனியான நெறியல்ல. இவற்றை நாம் ஒரு பருவ மாற்றமாகவே நினைக்க வேண்டும். சரியை என்பது ஆரம்ப அரும்பு நிலை, கிரியை என்பது மலர் நிலை, யோகம் என்பது காய் நிலை, ஞானம் என்பதே இறுதியான பரம்பொருளை நாம் அடைய நினைக்கும் கனி நிலை. ஆக இந்த 4 நெறியில் யோக நெறியை காட்டியதோடு நமக்கு ஆச்சாரியராக உள்ளவர்கள் இந்த ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் ஆகிய இவர்களே என்றும், நம்மால் வணங்கத்தக்க அடியார்கள் இந்த நாயன்மார்களே என்றும் விளக்கி காட்டியதோடு வாழ்ந்து காட்டியவர்கள்தான் நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பெரிய பாடம். குற்றம் செய்வது என்பது உயிர்களின் இயல்பு. குற்றம் செய்யாமல் வாழுவது மிகவும் கடினம். ஆக இறை நெறி தவறாமல் எவ்வளவு துன்பம் வரினும், எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் அந்த இறைவனே, அந்த சிவனே நம்மை காப்பான் என்ற உறுதிப்பாட்டுடன் நாம் வாழ்ந்தால் எல்லா விதமான துன்பங்களையும் கடந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி எல்லாவற்றிலும் அடைந்து அந்த சிவத்தை அடையலாம். சுந்தரர் பெருமானின் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இறைவன் சுந்தரருக்கு தன்னை தோழனாக கொடுத்தார். ஆனால் சுந்தரர் பெருமான் செய்த தவறுகளுக்கெல்லாம் உடந்தையாக இல்லை. தவறு செய்த பொழுது கண்டித்தார், பின்னர் தண்டித்தார். அந்த நடுநிலைமையை எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்கவில்லை. உண்மையை உணர்த்துகிறார். ஆக அடியவராகிய சுந்தரரை ஆட்கொண்டார். இந்த செய்தி நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் பாடமாகும். இறைவனே நம்மை காப்பான் என்ற உறுதியுடன் நாம் எல்லாவற்றையும் அந்த இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டால் நமக்கு இடர்கள் ஏது, துன்பங்கள் ஏது? இப்பொழுது சுந்தரர் பெருமான் வரலாற்றுக்கு நேரே வருவோம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த பொழுது விஷம்
ஆலாஹல விஷம் வருகிறது. அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் வரவேண்டுமே, தகுதியானவர் யார் என்று எம்பிரான் எண்ணிய பொழுது தன்னுடைய அழகு சுந்தர தோற்றத்தை கண்ணாடியிலே பார்க்கிறார். அவருடைய பேரழகு தோற்றம் அங்கே பிரதிபலிக்கிறது. உடனே அந்த உருவத்தை தன் சுட்டு விரலால் வா என்று அழைக்கிறார். ஆக அப்படி அந்த அழகிய உருவம்தான் சுந்தரர் பெருமான். ஆலாகால விஷத்தை எடுத்து வரச் செய்து அதனை தாம் உண்டு கண்டத்திலே அடக்கினார். ஆக சுந்தரர் பெருமான் ஒரு சிவ சிருஷ்டி. இப்படி உருவான நம் சுந்தரர் பெருமான் இறைவனுக்கு பல்வேறு வகையான தொண்டுகளை செய்து கொண்டு திருக்கையிலையிலே எம்பிரானுடன் இருக்கிறார். உமாதேவியின் சேடி பெண்களான அனிந்திதை, கமலினி என்ற இரு பெண்களை பார்க்கிறார். மனம் தடுமாறுகிறது. காதல் வயப்பட்டார். இதனால் என்ன துன்பமா? இல்லை, நாமெல்லாம் புண்ணியம் செய்தவர்களாக ஆனோம். மையலே வராத இடம், காதல் வராத இடம் திருக்கைலாயம். அங்கு காதல் தோன்றியது என்றால் மானுட பெண்கள், அந்த தேவ பெண்களை பார்த்து காதல் வந்தது என்றால் அது இறைவனின் அருள்தானே. நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்று அந்த இறைவனே நிகழ்த்திய திருவிளையாடல் தானே அது. அந்த இரு பெண்களை பார்த்து காதல் கொள்கிறார். வேண்டியதை கொடுக்கும் அந்த இறையருள், நீ மையல் கொண்ட பெண்களுடன் இருந்து வாழ்க்கை நடத்தி வா என்று கூறுகிறார். ஆக அந்த தருணத்திலே தன்னை மறந்ததைக் கண்டு தோழம் சுந்தரர் பெருமான், மனித வாழ்க்கையில் மயங்குங்கால் ஐயனே என்னை தடுத்தாட்கொள்க என்று இறைஞ்சுகிறார். மனம் வெதும்பி இறைவன் ஆணைப்படி திருநாவலூரிலே ஒரு ஆதி சைவர் குலத்திலே சடையனார் இசைஞானியார் என்ற அருமையான பெற்றோர்களின் அருமை மகனாக தோன்றுகிறார், வளருகிறார். திருமுனைப்பாடி நாட்டை ஆண்டு வந்த நரசிங்க முனையரின் அருமை வளர்ப்பு புதல்வராக தோன்றுகிறார். மணப்பருவம் எய்துகிறார். புத்தூரிலே சடங்கவி சிவாச்சாரியாரின் திருமகளை மணம் புரிய நேருகிறது. சிவாச்சாரியாரின் மகளை மணம் பேசி முடிவு செய்கின்றனர். திருமண நாளிலே இறைவன் ஒரு கிழவேதியர் உருவம் கொண்டு அங்கு வருகிறார். அங்கு இருக்கும் ஊர் பெரியவர்களிடம், இந்த மாப்பிள்ளையிடம் எனக்கும் உனக்கும் ஒரு பெருவழக்கு உள்ளது, அந்த வழக்கு தீர்ந்த பிறகே நீர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இந்த மாப்பிள்ளை எனக்கு வழி வழி அடிமை, இவன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்கும் பொழுது, ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாவது உலகியல் இல்லையே, நீர் என்ன பித்தரா என்று கேட்கின்றனர். அந்த சமயத்திலே அந்த இறைவனாக வந்த அந்த அந்தண வேதியர், உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது என்று கூற, நம்பியாரூரார் விரைந்து அவ்வோலையை பற்றி கிழித்து எரிந்து விடுகிறார். ஆக அந்த முதியவர், இந்த ஓலையை நீ கிழித்து எரிந்து விட்டதால் நீ உண்மையை மறைக்கிறாய், நீ எனக்கு அடிமை என்பதை நீ இப்பொழுது 100 விழுக்காடு உறுதி செய்து விட்டாய் என்று கூறுகிறார். ஆக இது உண்மையான ஓலை அல்ல, இது ஒரு படி ஓலை, மூல ஓலை, ஒரிஜினல். என் ஊரான திருவண்ணைநல்லூரிலே உள்ளது, அங்கு வா, நான் காட்டுகிறேன் என்று கூறுகிறார். வேறு வழியே இல்லாமல் நம்பியாரூரார் அந்த ஊர் பெருமக்கள் அவருடைய சுற்றத்தார்களுடன் திருவண்ணைநல்லூருக்கு செல்லுகிறார். திருவண்ணைநல்லூரிலே அந்த வழக்கு நடக்கிறது. இறுதியிலே அந்த நம்பியாரூர்தான் இம்முதியவருக்கு அடிமை என்று தீர்ப்பு உரைக்கின்றனர். அவையோர் இவரிடம், உங்களுடைய இருப்பிடம் எது, நீங்கள் எந்த ஊர் என்று கூற, அவர் கோவிலுக்குள்ளே சென்று மறைகிறார். தொடர்ந்து சென்ற அவரை அங்கு காணாது திகைக்கின்றனர். அங்கே இறைவர் உமையொரு பாகனாக விடையின் மேலே காட்சி தருகிறார்.
நம்பியாரூரார் தன்னுடைய பூர்வ ஜென்ம நிலையை உணர்கிறார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க இந்த பிறவியிலே சரியான நேரத்திலே வந்து நான் உன்னை தடுத்தாட்கொண்டேன் என்று கூறுகிறார். தொடர்ந்து சொன்ன அவரை அங்கு காணாது திகைக்கின்றனர். அங்கே இறைவர் உமையொரு பாகனாக விடையின் மேலே காட்சி தருகிறார். நம்பியாரூரார் தன்னுடைய பூர்வ ஜென்ம நிலையை உணர்கிறார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க இந்த பிறவியிலே சரியான நேரத்திலே வந்து நான் உன்னை தடுத்தாட்கொண்டேன் என்று கூறுகிறார். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகள் நிலை என்ன என்று நம்மில் சிலருக்கு ஐயப்பாடு தோன்றும். அந்த அம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருநாமத்தை ஜபித்து ஜபித்தே முக்தி அடைந்தார். இதனை கேட்ட நம்பியாரூரார் மனம் உருகிறார், இறைவனை போற்றுகிறார். அந்த நிலையிலே நீ என்னை வன்மொழிகளால் பேசியதால் இனிமேல் நீர் வன் தொண்டன் என்ற பெயர் பெறுவாய் என்று கூறி சுந்தர தமிழிலே நம்மை பாடுக என்று கூறுகிறார். நான் எப்படி பாடுவேன் என்று நின்றபோது, பித்தா பித்தா என்று என்னை நீ பேசினாய் அல்லவா, ஆக அந்த பித்தன் என்ற வார்த்தையை கொண்டு நீ பாடு என்று கூறுகிறார். இறைவனுடைய பெருங்கருணையை நினைத்து வந்தொண்டர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் ஆருட்டுறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனே தல யாத்திரையை தொடங்குகிறார். திருவதிகை என்ற தலத்தை அடைகிறார். திருநாவுக்கரசர் அருள் பெற்ற தலம் என்பதால் அதனை மிதிக்க அஞ்சுகிறார். அந்த நகற்றின் வெளியே உள்ள ஒரு மடம், சித்தவட மடத்திலே அடியார்கள் பல சூழ தங்கியிருக்கிறார். அந்த மடத்திலே இரவு உறங்குகிறார். அப்பொழுது அவர் பக்கத்திலே கிழ வேதியர் வடிவத்திலே சுந்தரர் பெருமான் அருகே ஒருவர் வந்து படுக்கிறார். நன்றாக உறங்கிய பின்பு வன்தொண்டரின் தலைமேலே தன்னுடைய கால் படும்படி படுக்கிறார். அந்த திருவடி பட்டவுடனே சிலிர்த்து எழுந்து கோபப்படுகிறார். நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னுடைய முதுமையால் அப்படி நடந்து விட்டது என்று அவர் சொல்ல சுந்தரரும் தள்ளி படுக்கிறார். பிறகு முதியவரின் திருவடிகள் திரும்பவும் சுந்தரர் பெருமான் தலைமேலே படுகிறது. கடுமையான சொற்களை வீசுகிறார் சுந்தரர் பெருமான். திரும்பவும் இதே போல நடக்கிறது. சுந்தரர் மிகவும் கோபித்து, என்னை பலகாலம் மிதித்த நீர் யார் என்று கூறுகிறார். உடனே அவர், என்னை நீ அறிந்ததில்லையா, என்னை பார்த்ததில்லையா, என்னை நன்றாக பாரும் என்று கூற, ஆகா, திருவதிகை வீரட்டாதீஸ்வர பெருமானே தன் முடியின் மேல் பாத கமலங்களை சூட்டி திருவடி தீட்சை தந்திருக்கிறாரே என்று உணர்கிறார். அந்த நேரம் வரை அறியாது அவரை சினந்து உரைத்ததற்காக வருந்துகிறார். தம்மானை அறியாத சாதியர் உளரோ என தொடங்கி அருமையான ஒரு பதியத்தை பாடி அருளுகிறார். அதற்கு பிறகு தில்லையை வந்து அடைகிறார். இறைவனை சுந்தர தமிழிலே பாடுகிறார். இறைவனுடைய கட்டளையால் திருவாரூருக்கு புறப்பட்டு செல்லுகிறார். வழியிலே சீர்காழி தலத்தை திரும்பவும் மிதிக்க அஞ்சுகிறார். ஏன், திருஞான சம்பந்த பெருமான் அருள் பெற்ற ஸ்தலம் அல்லவா, ஆக சீர்காழி எல்லையிலே இருக்கிறார். அப்பொழுது அம்மையப்ப